மக்களே வெல்கம் பேக் டு மித்தன் கேமிங். இன்னைக்கு என்ன பண்ண போறேன்னா என்னோட ஐடி கலெக்ஷன் தான் பார்க்க போறோம். வீடியோ பார்க்க முன்னாடி மறக்காம லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் எல்லாம் பண்ணிட்டு பாருங்க. அப்பதான் நான் போற வீடியோல உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஓகே மக்களே, லெட்ஸ் கெட் இன்டு த கேம் ப்ளே வீடியோ. பார்த்தீங்கன்னா இதில் நம்ம நிறைய படம் வச்சுக்கிறோம். இப்போ நம்ம பார்க்க போகிறது வெப்பன் கலெக்ஷன். இப்போ நம்ம பார்த்தோன்னா இதுக்குள்ளே போயிடலாம். ஃபஸ்ட்டு M4A1 இது பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராமி அசிஸ்டண்ட்டுன்னு. இது எனக்கு எப்படி கிடச்சிச்சின்னா, நம்ம எல்லா இயருமே நம்ம இவ்வளோ புயா ஆச்சா நமக்கு இந்த ரிவார்டுன்னு அதில் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் இயர் 2025 இது அதில் என்னென்னா இதில் 6 டைம் புயா அடித்தா இந்த கன் ஸ்கின்னாங்க. சரி, கன் ஸ்கின் பார்க்க சக்கத்தாக இருக்கேன்னு சொல்லி தான் இந்த கன் ஸ்கின் வாங்கினேன். இன்ன வரைக்கும் இது செம்மையாக இருக்குது. டபுள் அக்யூரேசி, ஆர்மர் ப்ரொடக்ஷன் +1. ஆனால் மேக்ஸிமம் மட்டும் தான் கம்மி. ஆனால் பரவாயில்ல, செம்மையாக இருக்குது. சரி, அடுத்த கன்று பார்த்தோன்னா AK. இந்த AKல எனக்கு அவ்வளோ லெஜெண்டரி ஸ்கின்னெல்லாம் இல்லை. நார்மலாக இந்த ஸ்கின்னு வச்சுட்டு சுற்றிட்டுருக்கேன். ஆனால் இது கூட ஓகே. என்னென்னா மேகசின் டபுள்+, இதில் அக்யூரேசி 1+, அவ்வளோதான். ஆனால் இதில் ரேட் ஆஃப் ஃபயர் ரொம்ப கம்மி. ஆனால் கூட நான் இதை யூஸ் பண்ணிகிட்ருக்கேன், நல்லா இருக்குது. ஓகே, இப்போ நம்ம அடுத்து ஸ்கார்ன்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த இவோ இருக்குது, மெகலடான் ஆல்ஃபா. இது பார்த்தீங்கன்னா நான் ஆடின வரைக்கும் செம்மையான இது. ஏன்னா செம்ம அடி இவ்வளோ, இதில் ஒன்று செம்ம அடி. ரேட் ஆஃப் ஃபயர், டேமேஜ் 1+, அம்மா என்ன ரீலோட் ஸ்பீட் தான் கம்மி. ஆனால் இதுக்கு எல்லாமே ஒரு குறை சொல்ல முடியாது. ஏன்னா நீங்கள் இதில் ட்ரிபிள் செப்பு வச்சு ஆடினீங்கன்னா எதிர்க்கிற எனிமி பயந்து ஓடுவாங்க பாருங்க. அப்புறமா இதில் பார்த்தீங்கன்னா இன்னொரு ஸ்கின்னு. இது பார்த்தீங்கன்னா ஷேடோ ஆஃப் ஸ்காரு. இது பார்த்தீங்கன்னா எனக்கு லக்கி ராயிலையும் இதுலேயும் நான் ஸ்பின் பண்ணும்போது வந்துச்சு அதிசயமாக. சரி, அதை வச்சுட்ருக்கேன். அடுத்து குரோஸா. இந்த குரோஸா நானும் இதில் ஒரு எவர்கன் வச்சுருக்கேன், பேங்க் பாப்லாஸ்டார்னு, பாப் பிளாஸ்டர்னு. இதில் பார்த்தீங்கன்னா எனக்கு எப்படி கிடச்சுன்னா, ஃபஸ்ட்டு எனக்கு ஒரு ஸ்கின் கிடச்சிச்சு, அதை நான் அப்புறமா சொல்கிறேன். அப்புறம் நான் சும்மா ஸ்பின் பண்ணிட்டு இருக்கும்போது லக்கில் விழுந்துச்சு. சரி போனால் போதுன்னு வச்சுன்னுக்கிறேன். ஆனால் வரைக்கும் செம்ம கன்னு இது, சொல்ல முடியாது. ரேட் ஆஃப் ஃபயர், டேமேஜ் எல்லாம் ஜாஸ்தி, இன்னும் மூவ்மெண்ட் ஸ்பீட் தான் கம்மி. அப்புறமா ஃபேமஸில் எனக்கு ஒரு லெஜெண்டரி ஸ்கின்னு கூட இல்லை. ஏன்னா நம்மலாம் உள்ள வாங்குறதில்ல, டாப்அப்லாம் சும்மா பண்ணுவோம். அதை 30 ரூபா 40 ரூபா ஆஃபர் இருந்தால் தான் போடுவோம். அதை விட்டால் வேறு எதுவும் போடுறதில்ல. சரி, அதை விட்டா இப்போ பார்த்தீங்கன்னா எக்ஸமேட் பார்த்தீங்கன்னா என்கிட்ட அவ்வளோ ஸ்கின்னெல்லாம் இது இல்லை. இப்போ பார்த்தீங்கன்னா புதுசாக வின்டர் சீசன் வந்து தெரியுமா, ட்ரீம் ஸ்பேஸுன்னு, அதில் ஃப்ரீ ரிவார்டாக கொடுத்தாங்க. சரி, நானும் நல்லா இருக்கேன்னு சொல்லிட்டு தான் வாங்கிக்கினேன். ஆனால் நல்ல கன்று, ஃப்ரீயாக அக்யூரேசி டபுள்+, அப்புறமா ரீலோட் ஸ்பீடு, மேகசின் மட்டும் தான் கம்மி. ஆனால் பரவாயில்ல, செம்மையாக இருக்குது கன் ஸ்கின்னு. அடுத்து A94 என்கிட்ட பார்த்தீங்கன்னா நான் 2 ஸ்கின்னு தான். அதில் இந்த கேட்கலிசம்னு ஏதோ ஒரு இது. ஆனால் இதில் செம்ம அடி உழுதுங்க ஒன்றும். ஐயோ, டேமேஜ் 2, அக்யூரேசி +, ஐயோ செம்மையாக இருக்கும் இந்த கன்று. அதனால தான் நான் இதை கன் யூஸ் பண்ணிட்டுருக்கேன். அப்புறமா இது இருக்குது, இது ரூபி பிரைடுன்னு. இது டேமேஜ் + ஆர்மர் ப்ரொடக்ஷன், அவ்வளோதான். ஆனால் கூட எனக்கு இதோட இது நல்லா பெட்டராக இருக்குதுன்னு சொல்லிட்டு இதை வாங்கிக்கிறேன். பிளாஸ்மாலாம் எனக்கு அவ்வளோ ஒன்றும் இல்லை. அப்புறமா ஆகுலேயும் ஒன்றும் இல்லை, பேராஃபால்லையும் ஒன்றும் இல்லை, கிங்ஃபிஷர்லேயும் ஒன்றும் இல்லை. அம்மா நம்மளாம் இது யூஸ் பண்ணுறதில்ல. எதனா டேஸ்க்கு வந்தது, நானே சும்மா வச்சுட்ருக்கேன். ஆனால் கூட இந்த ஸ்கின் சொல்ல முடியாது, செம்மையாக இருக்குது இந்த ஸ்கின்னு. ஓகே, இப்போ அடுத்து நம்ம மிஷின் லாங் ரேஞ்ச் கன்ஸ் போயிடலாம். இது பார்த்தீங்கன்னா M14. இது பார்த்தீங்கன்னா என்கிட்ட ஒரு லெஜெண்ட் ஸ்கின் கூட இல்லை, எல்லாமே நார்மல் ஸ்கின்னு. அதனால தான் இது வச்சுட்ருக்கேன். இதில் என்னென்னா ரேஞ்சு, மேகசின்னு, டபுள்+, அதனால நல்லா இருக்குதுன்னு வாங்கிட்டேன். ஆமாம், SKSல எனக்கு ஒன்று கூட இல்லை, அதனால் நானும் வருத்தத்துலேயே இருக்கேன். அப்புறமா பார்த்தீங்கன்னா இந்த SVD இருக்குது. SVDலேயும் எனக்கு ஒன்றும் இல்லை. உட்பேக்கர்லேயும் எனக்கு அவ்வளோதும் சொல்கிற மாதிரிலாம் இல்லை, கம்மியாக தான் இருக்குது. AC80 இது எப்படி கிடச்சின்னா, ஒரு போயா ஆஃபர் கிடச்சி, போயா பாஸ். சரி, அதில் சும்மா போட்டு விட்டேன். இதில் AC80 ஸ்கின் நல்லாயிடுச்சு, சரி வாங்கிட்டேன். ஆனால் செம்மையாக இருக்குது. இது வரைக்கும் மேகசின் டபுள்+, ரேஞ்சு சிங்கிள்+, ஆனால் செம்மையாக இருக்குது. அப்புறமா நம்மள்ட்ட வின்செஸ்டர் புதுசாக வந்ததுனால என்கிட்ட ஒன்றும் அவ்வளோ இல்லை. ஆமாம், நம்மள்ட்ட மிஷின் கன் பார்த்தோன்னா இது ஸ்பைக்கி ஸ்பைன் அப்படின்னு சொல்லிட்டு இதுதான் இருக்குது. ஆனால் இதில் எனக்கு இதெல்லாம் லெஜெண்டரி ஸ்கின் இருக்கிறதே ஒரு ரேரு. ஓகே, அப்புறமா என்கிட்ட இந்த UMP போயிடலாமா.
இந்த யூஎம்பி வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு அந்த கிராஃப்ட்லேண்ட் மேப்பில் ஆடி ஆடி வந்தது. அதுக்கு மேல் வேறு எதுவும் இல்லை, நார்மலாக இருக்கிறதா எல்லாமே. அப்புறமா எம்பி ஃபைவ்லையும் இது ஒன்றே ஒன்று தான் லெஜெண்டரி, மற்றது எல்லாமே நார்மல் கன்ஸ் தான். அதுதான் நான் வேறு இதை யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். அப்புறமா விஎஸ்எஸ்லேயும் எனக்கு ஒன்றுமே இல்லை. அம்மா MP40லேயும் எனக்கு ஒன்றும் இல்லை. ஆனால் MP40யில் நான் ப்ரோ பிளேயர், அது உங்களுக்கு சொன்னால் தெரியாது. அப்புறமா P90 இந்த ஸ்கின் எனக்கு எப்படி கிடச்சிச்சின்னா, இப்போது ஷேடோ ஃப்ளேம் சோலார் எக்லிப்ஸ் வந்துச்சுல, அந்த ஈவெண்ட்டில் எனக்கு ஃப்ரீயாக வந்த கன் ஸ்கின் அது. ஆனால் இது வரைக்கும் இன்னும் நல்லாயிருக்கு. ரேஞ்சு ++, ரீலோட் ஸ்பீடு, சிங்கிள் மேக்சின் செம்மையாக இருக்குது. பரவாயில்ல, இவன் ஃப்ரீயாக கொடுக்குறதா இருந்தாலும் இவ்வளோ நல்லா கொடுத்துருக்குறாங்க. இட்ஸ் குட். அப்புறமா CG15லாம் ஒன்றும் இல்லைங்க. இப்போல்லாம் இது கேம் விட்டே போயிடுச்சு. ஆனால் கூட இதில் அவ்வளோ ஒன்றும் இதாக இல்லை. அப்புறமா இதில் இந்த தாம்சன் இருக்குது. இதுலேயும் ஒரு ஈவோகன் வச்சிட்ருக்கேன். நீங்கள் சொல்வீங்க, ஓ பணம் விளையாடுதுன்னு. நானே சும்மா 30 ரூபா ஆஃபர் 80 ரூபா ஆஃபர் போட்டு மெதுவாக வாங்கின கன்று தான் இந்த 3 எவோ கன்று. ஆனால் வாங்கின வரைக்கும் இது செம்மையாக இருக்குது. டேமேஜ் ரேட் ஆஃப் ஃபயர்லாம், ரீலோட் ஸ்பீட் தான் கம்மி. ஆனால் செம்ம அடி. எனிமிலாம் கண்ணில் மாட்டினான்னா செதற விட்ருவோம். அப்புறமா வெக்டர்கிட்ட என்கிட்ட அவ்வளோ ஒன்றும் ஸ்கின் இல்லை. மேக்டன்லேயும் அதுவும் சொல்கிற மாதிரி இல்லை. பைசன்லேயும் என்கிட்ட அவ்வளோ எதுவும் ஸ்கின்னுங்கெல்லாம் இல்லை. சும்மா இதை சுற்றிட்டுருக்கேன். இப்போ ஷார்ட் கன் போயிடலாம். ஷார்ட் கனில் M10 இதில் எனக்கு ஒன்றும் அந்த மாதிரி ஸ்கின்ஸ்லாம் எதுவும் இல்லை. ஸ்பேஸ் இது வந்து பார்த்தீங்கன்னா எப்படின்னா, இப்போது புதுசாக லக்கி ராயல் வந்துச்சு. அந்த லக்கி ராயலை சும்மா ஸ்பின் பண்ணி விட்டா கத்திச்சு. சரி ஹாப்பி அண்ணாச்சின்னு சொல்கிற மாதிரி வாங்கிட்டோம். இதை வச்சுன்னு செம்மையாக இருக்கேன். M1887 இதிலலாம் செம்ம அடி விழும். ஆனால் கூட இன்னும் இதில் ஒரு ஸ்கின்னு கூட இல்லை. ஆமாம் மேக்ஸ் 7ல எனக்கு இந்த ஸ்கின்னு தான் பர்மனெண்ட்டாக இருக்குது. ஆனால் இந்த ஸ்கின்னும் நல்லா இருக்குங்க. ரீலோட் ஸ்பீடு, அம்மா அக்யூரேசி ++ செம்மையாக இருக்கும். அதனால இது நல்லாயிருக்கு. அப்புறமா இது ஏதோ ஒன்று வேஸ்ட். அம்மா இது வந்து பார்த்தீங்கன்னா சார்ஜ் பஸ்டர். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ரீ ரிவார்டில் வந்தது. நானே வச்சுருக்கிறேன். நம்மளாம் டாப் அப் பண்ணுறது இல்லைங்க, சும்மா நம்ம ட்ரோகன்லேயும் ஒன்றும் இல்லை. M590 இதுவும் ஃப்ரீயாக கொடுத்துருந்தா அதை வச்சு சுற்றினுங்கிறேன். ஓகே. இப்போ ஸ்னைப்பரில் பார்த்தோன்னா AWMல எனக்கு இதுதான் ஒரே ஒரு லெஜெண்டரி ஸ்கின்னு. இது எப்போ வந்துச்சுன்னா அரோரா ஷேடோ 2 வருஷமோ 1 வருஷத்துக்கு முன்னாடி வந்தது. அப்போது ஒரு ஃப்ரீ ஈவெண்ட்டில் கொடுத்தது. இன்ன வரைக்கும் நல்லாயிருக்கு யூஸ் பண்ணுறதுக்கு. மூமெண்ட் ஸ்பீடு அம்மா ரீலோட் ஸ்பீடெலாம் ஜாஸ்தி நல்லாயிருக்கு. அம்மா கார் 98லேயும் எனக்கு ஒன்றும் இல்லை. MA2Bலேயும் ஒன்றும் இல்லை. இதுலேயும் ஒன்றும் இல்லை. இதில் ஒரு லெஜெண்டரி ஸ்கின் இருக்குது. நான் தான் எக்யூப் பண்ணல. இந்த லெஜெண்டரி ஸ்கின்னும் நல்லாயிருக்கு. ஆனால் இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா இது லக்கி ராயில் வந்து தான் ஸ்பின் பண்ணேன். சும்மா வந்துச்சுன்னு சொல்லிட்டு வச்சுட்ருக்கேன். ஆனால் நல்லாயிருக்கு. ஆமாம் ஹீல் ஸ்னைப்பர். ஆனால் இதில் இப்போது இல்லவே இல்லை. மொத்தம் கொஞ்சம் வருத்தமாக இருக்குது. அப்புறமா இந்த VSK94 இதுலேயும் ஒன்றும் இல்லை. என்கிட்ட கன் ஸ்கின்லாம் அவ்வளோ ஒன்றும் இல்லைங்க. USPலேயும் ஒன்றும் இல்லை. டெசர்டிகல்லாம் என்கிட்ட அவ்வளோ எதுவும் இருக்காது. இது G18லும் இல்லை. பாருங்கள் M1873 இதுலேயும் இல்லை. M500ல மட்டும்தான் இருக்குது. ஏன்னா இது லக்கி ராயலில் வந்துருந்து. சரி வந்துச்சு, சும்மா ஸ்பின் பண்ணி விடும்போது ஸ்பின் பண்ண வந்துச்சு. அப்போ தான் யூஸ் பண்ணிக்கிறேன். இதுக்கு முன்னாடி எப்படி வந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நருட்டோ சாப்டர் 1 வந்துச்சுல, அதில் எனக்கு ஃப்ரீயாக கொடுத்தது. அப்புறமா M1817 இது எனக்கு இதிலலாம் ஒரு ஸ்கின்னும் இல்லைங்க அவ்வளோ சொல்கிற மாதிரிலாம். இந்த ஸ்கின் இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா யாருக்கெல்லாம் ஞாபகம் இருக்குது சொல்லுங்கள். இதோ ஒரு ஃப்ரீ ரிவார்டில் கொடுத்தது தான். ஃப்ரீ ரிவார்டு லக்கி ராயில் கொடுத்தது. ஹீல் ஸ்னைப்பர் இதுக்கெல்லாம் ஒரு ஸ்கின்னும் இல்லை. ஆமாம் மீலில் தான் எனக்கு கொஞ்சம் நல்ல இதாக இருக்குது. அப்புறமா இதில் பேனில் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு நிறைய லெஜெண்டரி ஸ்கின் தான் ஜாஸ்தி இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா வின்டர் சீசனில் வந்தது. அப்புறமா இது ஏதோ ஒரு சீசனில் வந்து தெரில. இருங்க இது வந்து பார்த்தீங்கன்னா இது ரம்ஜான் டைமில் வந்த பேன் இது. ஆனால் கூட நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு வாங்கி வச்சுருக்கேன். இது எல்லாருக்குமே தெரியும். யாரெல்லாம் ஃபஸ்ட்டு ஃப்ரீ ஃபயர் ஆட வராங்களோ ஃப்ரீயாக கொடுத்துருவாங்க இந்த பேனு. ஆனால் எனக்கு இதில் பேசிக்காக பிடிச்சது இது. ஆனால் எனக்கு இந்த பேன் ரொம்ப பிடிச்சிருந்தாலும் நான் இதே வச்சுருக்கிறேன். பராங்கில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய இருக்குது. என்கிட்டையும் சொல்கிற அளவுக்கு செம்மையாக இருக்குது எல்லாமே. வின்டர் சீசனில் வந்து இந்த லக்கி ராயல் எடுத்தது நிறைய இருக்குது. என்னத்தான் இருந்தாலும் நான் இதான் யூஸ் பண்ணுவேன். சூப்பராக இருக்குது. அம்மா பேட்லேயும் ஃப்ரீ ரிவார்டில் கொடுத்து நிறைய இருக்குது. இதுலேருந்து அந்த பூயா பாஸ் சொன்னல அதில் வந்து. அப்புறமா நம்மள்கிட்ட கிரிக்கெட் பேட் இருக்குது கைஸ்.
சொன்னால் நம்ப மாட்டீங்க. வேறு நம்மள்ட்ட ஒரு கிரிக்கெட் பேட் இருக்குது. ஆமாம், இந்த பேட் இருக்குது. அவ்வளோதான், இதுக்கு மேலே இல்லை. இந்த பேட்டு தான் எனக்கு நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு நான் இதை இன்னும் வச்சுருக்கேன். கட்டானாலன்ட்டு இது 2 ஸ்கின்னு தான் நல்லாயிருக்கு. அதை விட்டா வேறு எதுவும் ஸ்கின் இல்லை. ஆனால் இதுவும் நல்லா இருக்குது, சொல்கிற மாதிரிலாம் செம்மையாக இருக்குது. ஆனால் இது ஒரு ஓல்டு கட்டானா ஸ்கின். ஆனால் இப்போது அது எவ்வளோ ரேராக இருந்துச்சோ இப்போ இது இவ்வளோ டம்மி ஆயிடுச்சு. ஆமாம், ஸ்கைத்தில் வந்து பார்த்தீங்கன்னா என்கிட்ட இந்த மாதிரி ஜாஸ்தி ஸ்கின் இருக்குது, லெஜெண்டரி ஸ்கின்னு நிறைய இருக்குது பார்த்தீங்களா. ஆனால் எனக்கு இது பிடிச்சிருக்கு. ஆனால் கூட நான் இன்னும் எக்யூப் பண்ணல, இப்போ தான் எக்யூப் பண்ணுறேன். நம்மள்ட்ட ஃபிஸ்ட்டு ஸ்கின் இல்லை. கிரானைட்டில் நிறைய ஸ்கின் இருக்குது, அதெல்லாம் நம்ம ரீலோட் பண்ணுறதில்ல. ஆனால் நான் யூஸ் பண்ணுறது இந்த ஸ்கின்னு தான். இது சூப்பராக இருக்கும். ஆமாம், க்ளோவால் என்கிட்ட நிறைய ஸ்கின் இருக்குது, ஒன்று கூட இல்லைன்னு சொல்ல முடியாது. என் ஸ்கின்னு எல்லாமே நல்லாயிருக்கும், ஒன்று கூட நல்லா இல்லைன்னு சொல்ல முடியாது. ஏன்னா எல்லாம் டைமண்ட் டாப்அப் பண்ணி வாங்குது. டிஸ்கோ ஃபைஸ்கோ இது நல்லாயிருக்கும். அதர்ஸ் இதெல்லாம் ஒன்றும் இல்லை, அவ்வளோ ஒன்றும் இல்லை. சரி, ஓகே. இப்போ நெக்ஸ்ட் நம்ம எது பார்க்க போகிறோம்னா ட்ரெஸ்ஸஸ்குள்ளே போனோன்னா என்கிட்ட பண்டல்ஸ் ஜாஸ்தி இருக்கும், கம்மியாக தான் இருக்கும். இது மாதரா பண்டல். ஃபஸ்ட்டு இது அனிமேஷன் பாருங்கள், செதறும் அப்படியே கிட்ட. இந்த மாதரா பண்டல் எனக்கு எப்படி வந்துச்சுன்னா, இந்த இப்போ சாப்டர் 2 வந்துச்சு தெரியுங்களா. சாப்டர் 2 வரும்போது இவங்க ஃப்ரீயாக வவுச்சர் கொடுத்தாங்க தெரியுங்களா. இதில் இந்த உரைச்சி மரம் பண்டல் தரும்போது ஃப்ரீயாக வவுச்சர் கொடுத்தாங்க தெரியுமா. அதில் ஸ்பின் பண்ண சும்மா சரி இதில் கிடைக்க போகிறதில்ல, இந்த யூடியூபர்ஸ்லாம் பண்ணாங்க தெரியுமா. அந்த மாதிரி நான் என்ன பண்ணேன்னா, போய் கிளியர் கேட்ச் வந்து பார்த்தா ஒரு 5 தடவை கொடுத்துட்டு ஒரு பாட் கேரக்டரை வச்சுட்டு அப்புறமா ஒரு மந்திரத்தை சொல்லி நானே ஸ்பின் பண்ணி விட்டேன். பார்த்தா லக்கில் விழுந்துச்சு கைஸ். இப்போ செம்ம ஹாப்பி. அதுக்கப்புறமா நானும் சரி கிடச்சிது சூப்பராக இருக்குன்னு சொல்லிட்டு இன்னும் வச்சிட்ருக்கேன். ஆனால் செம்மையாக இருக்குது இந்த பண்டலு, செம்ம ஹைப் தருது. அப்புறமா என்கிட்ட மினாட்டோ பண்டல். இது எப்படி வாங்கினேன்னா உங்களுக்கே தெரியும். இது வந்து பார்த்தோன்னா அந்த மிஸ்ட்ரி ஷாப்பில் வந்து தான். சரி, எனக்கு இது வாங்கணும்னு ஐடியாவே இருந்தில்ல. நான் ஒரு தீவிரமான மினாட்டோ ஃபேன்னால என்னை இது வாங்க வச்சிருச்சு. ஆனால் கூட செம்மையாக இருக்குது இந்த மினாட்டோ பண்டலு. நான் இன்னும் இதை வச்சிட்ருக்கிறேன். அப்புறமா இது உரைச்சி மாறு பண்டல். இது ஃப்ரீயாக கொடுத்ததுனால நான் இன்னும் வச்சுன்னுக்கிறேன். நல்லா இருக்குது பண்டலு, சொல்கிற மாதிரிலாம் இல்லை, ஃப்ரீயாக கொடுத்தாங்கன்னு வாங்கி வச்சுன்னுக்கிறோம். அம்மா இந்த பண்டல் எப்படி கிடச்சிச்சின்னா, நம்ம போயா பாஸ் பண்ண தெரியுமா, அதில் வந்த பண்டல் இது. ஆனால் இதுக்கு நான் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல இது தருவேன். ஏன்னா கொடுத்த காசுக்கு ஏற்ற மாதிரி செம்மையாக இருக்குது இந்த பண்டலு. அம்மா இந்த போயா பாஸில் வந்து நிறைய இருந்துச்சு. ஆனால் இதில் எனக்கு என்ன வருத்தம்னா, ஒரு க்ளோ ஸ்கின் தரல, அதுக்கு பதில் அமௌண்ட் கொடுத்துறாங்க. அதெல்லாம் காமிக்கிறேன் லேட்டரான். ஆமாம், ஜிராயா பண்டல். இந்த ஜிராயா பண்டல் என்ன, நருட்டோ சாப்டர் 1 நான் எடுத்த ஒரே பண்டல் இது தான். அதுக்கப்புறமா வேறு எல்லாமே சாப்டர் 2 எடுத்தது. இது மட்டும் தான் சாப்டர் 1 ஃப்ரீயாக கொடுத்துருந்தாலும் எடுத்துங்கிறது. அப்புறமா இது வந்து பார்த்தீங்கன்னா இது டாப்அப் ஈவெண்ட்டில் எடுத்தது. என்னென்னா எனக்கு எது ரொம்ப பிடிச்சிருந்துச்சின்னா, எனக்கு இந்த இது இருக்குது பார்த்தீங்களா, இதுதான் ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. இதோ அம்மா இந்த மண்டை எனக்கு ரொம்ப பிடிச்சதால நான் டாப்அப் பண்ணேன். வேணும்னு பண்ணல, எனக்கு ஒரு யூஸாகவே இருந்துச்சு. இன்னொரு இவோ கன் வாங்கலான்னு. அப்போ ஸ்பின் பண்ணேன். ஸ்பின் பண்ணல, டாப்அப் பண்ணேன்னா அது டாப்அப் ஈவெண்ட்டில் வந்துச்சு. கிளைம் பண்ணிட்டேன், இன்னும் வச்சுட்டுருக்குறேன். ஆனால் செம்மையாக இருக்குது இந்த பண்டலு, சொல்கிற அளவுக்குலாம் இல்லைன்னு யாருன்னா சொன்னாங்க, எதுவும் இல்லை. ஓகே, அப்புறமா இது ரெட் டாக்டர் பண்டல் தான் என்கிட்ட இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா மேஜிக் க்யூப்பில் எடுத்தது. லாஸ்ட் இயர் ஆனிவர்சரி வந்துச்சு தெரியுமா, அந்த ஆனிவர்சரியில் மேஜிக் க்யூப் ஃப்ரீயாக கொடுத்தாங்க. அப்போது இது வாங்கினேன். நிறைய இது இருந்துச்சு, ஆனால் அதில் எனக்கு ஒன்று கூட அவ்வளோ பிடிக்கல. இது மட்டும் நல்லா வாங்கிட்டேன். அம்மா இது டெடிபேர் பண்டல். இந்த டெடிபேர் பண்டல் எப்படின்னா, இந்த வின்டர் சீசன் வந்துச்சு தெரியுமா, லாஸ்ட் இயரும் இந்த இயர் தான். இந்த இயர் டெடிபேர் சீசன் வந்துச்சுல, அதில் ஃப்ரீயாக கொடுத்தாங்கன்னு சொல்லிட்டு நானும் வாங்கிக்கிட்டேன். ஆனால் நல்லா இருக்குது. ஆனால் இந்த ஹெட்டெலாம் பார்க்க சொல்ல தான் காமெடி பீஸ் மாதிரி இருக்குது. ஆனால் இந்த மொத்த பண்டலும் ஒரு எப்படி ப்ரோ பிளேயர்ஸ்லாம் இந்த பண்டல்ஸ் வச்சுருப்பாங்க தெரியுங்களா, அந்த மாதிரி ஃபீல் ஆகுது அந்த கேம் ப்ளே பண்ணும்போது. அப்புறமா நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது இது வந்து பார்த்தீங்கன்னா FFWS ரோல் ஸ்டார் பண்டல். இந்த பண்டல் எப்படின்னா லக்கி ராயில் வந்தது. சரி சும்மா ஸ்பின் பண்ணி விட்டேன், கிடச்சிச்சு.
அப்படியே ஹாப்பி ஆகிட்டு மறுபடியும் இதை வாங்கிக்கினேன். ஆனால் நல்லா இருக்குது இந்த பண்டலும். ஆனால் இதில் எனக்கு ஒன்றே ஒன்று பிடிக்காதது என்னென்னா, இதோ இந்த கண்ணு மென்டல் மாதிரி இருக்குது, நல்லாவே இல்லை. ஆமாம் அது சரி விட்டுட்டேன். ஆமாம் இந்த பண்டல் எப்படி வந்துச்சு யாருக்கெல்லாம் ஞாபகம் இருக்கும்? இந்த பண்டல் எப்படி வந்துச்சுன்னா, இப்போ லாஸ்ட் இயர் ஆனிவர்சரி ஆச்சுல, அந்த ஆனிவர்சரி ஆகும்போது அப்போ அவங்க கொடுத்தது. நல்லா இருக்குது, அவ்வளோ ஒன்றும் சொல்கிற அளவுக்குலாம் இல்லை பண்டலு, ஆனால் நல்லா இருக்குது, ஃப்ரீயாக கொடுத்தாங்க, எடுத்து வச்சுட்ருக்கேன். அப்புறமா இது அர்பன் எஸ்கேப் டெட் பண்டல். இந்த எப்படின்னா, இப்போ ரீசெண்டாக லக்கி ராயல் வந்துச்சுல, அதில் நான் ஸ்பின் பண்ணி வாங்கினேன். நல்லா இருக்குது, சரி வச்சிட்ருக்கேன். ஆனால் எனக்கு இதில் தலையில் இருக்கிற பக்கெட் மட்டும் தான் முடியல. பக்கெட்டும் இந்த கண்ணாடி இது ரெண்டுமே எனக்கு பிடிக்கல, ரிஜெக்டட். அப்புறமா நெக்ஸ்ட் பார்க்க போகிறது இந்த டாப் ஆஃப் கிளாஸ் பண்டல். இந்த டாப் ஆஃப் கிளாஸ் பண்டல் எப்படின்னா, அதுவும் லக்கி ராயல் தான். என்கிட்ட ஒரு சில பண்டல்ஸ்லாம் லக்கி ராயலில் கட்சிதா தான் ஜாஸ்தி இருக்கும். ஏன்னா லக்கி ராயலில் நான் ஸ்பின் பண்ணுறதே இருப்பேன். எவ்வளோ காசு தான் ஸ்பின் பண்ணேன். இப்போ 20,000 இருக்கா இதில், அதை கூட எப்படா கொஞ்ச நேரம் விட்டு ஸ்பின் பண்ணிவிடுவேன் நானே, அந்த மாதிரி நானே. ஓகே, நம்ம அடுத்த பார்க்க போகிறது ஜிம் யூனிஃபார்ம் பண்டல். இந்த ஜிம் யூனிஃபார்ம் பண்டலும் அது அப்படி தான் லக்கி ராயில் வந்தது, வாங்கிட்டேன். ஆனால் நல்லா இருக்குது. அப்புறமா இது இருக்குது, இது வந்து பார்த்தோன்னா ஸ்டீல் ஷெல் கிராப்ஸ் பண்டல். ஸ்டீல் ஷெல் கிராப்ஸ் பண்டல் இது எப்படின்னா, நம்ம கில்டு இருக்குது பார்த்தீங்களா, அந்த கில்டில் போய் லெவல் 5 போனால் இந்த மாதிரி பண்டல் ஸ்டோரில் வாங்க முடியும்னு சொன்னாங்க. அப்போ வாங்கினது. ஆனால் செம்மையாக இருக்குது, சக்கதாக இருக்குது பண்டல்னு சொல்லிட்டு வச்சிட்ருக்கேன். அடுத்து நான் பார்க்க போகிறது இந்த ட்ராகன் கேங்ஸ்டர் பண்டல். இது உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த டாப்அப் பண்ணுற ஏர்ட்ராப் வரும் தெரியுங்களா, ஸ்பெஷல் ஏர்ட்ராப், அதில் தான் இது ஜாஸ்தி வரும். 70 rupees ஆஃபரில் தான் இது ஜாஸ்தி வரும். சரி ஒரு டைம் வந்துச்சுன்னு சொல்லிட்டு நானும் போட்டு வாங்கிட்டேன். நல்லா இருக்குது. ஆனால் இது ஸ்டோரில் 900 டைமண்ட்ஸ்க்கு சும்மா வச்சுன்னுக்கிறாங்க. ஆனால் அவ்வளோ ஒர்த்து இல்லை 900 டைமண்ட்ஸ்க்கு. சரி 39 rupees ஆஃபரில் வந்துச்சுன்னு போட்டு வாங்கிட்டேன். அப்புறமா இந்த பண்டல் சில்வர் சாமுராய் பண்டல். இந்த பண்டல் யாருக்குமே தெரியாமல் இருக்காது, ஏன்னா அவ்வளோ செமையான பண்டல், எல்லாருக்கும் தெரிஞ்ச பண்டல். இது எப்படி வாங்கினோன்னா, ஆனிவர்சரி முடிச்சுட்டு ஒரு டிசம்பரோ ஒரு இப்போ ஜான்வரி மந்தில் என்னென்னா என்கிட்ட 900 இது இருந்துச்சு ஜெம்ஸு. அதை கொடுத்து நான் வந்து பார்த்தீங்கன்னா மேஜிக் கியூப் வாங்கினேன். அதில் இந்த பண்டல் வாங்கினேன். ஆனால் எனக்கு என்ன ஒன்று தான், இதை சேர்த்து வைக்கிற மனசுலாம் என்கிட்ட இருக்கவே இருக்காது. எதுவுமே சேர்த்து வைக்க போன்ட்டு ஒரு 500 டைமண்ட் இருக்குன்னா எல்லாருக்கும் எப்படி இருக்கும், சேர்த்து வச்சுட்டு நல்ல ஒரு பண்டல் இல்லை ஒரு ஏவோகன் வாங்கினா தான் தோணும். ஆனால் எனக்கு எப்படி இருக்கும், என் கை நம்மான்னு இருக்கும், எப்போ தான் அந்த டைமண்டை செலவு பண்ணுமோன்னு. அதனால தான் நான் அவ்வளோ இல்லை. இந்த பண்டல் எல்லாருக்குமே தெரியும், ரெட் ஹாட் சில்லி பண்டல். செம்மையாக இருக்கும் இந்த பண்டல். ஆனால் இந்த பண்டல் வாங்கினதுக்கு காரணமே எது சொல்லுவேன், இதோ இது இந்த பாடி, அப்புறமா இந்த தலை எல்லாருக்கும் தெரியும் தானே, செம்மையாக இருக்கும் இந்த பண்டல், பிங்க் கலரில் ஹேரு. அப்புறமா சரி நெக்ஸ்ட்டு போவோம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து அச்சீவ்மெண்ட் பண்டல். அவங்க சும்மா கொடுத்தாங்கன்னு வாங்கி வச்சுக்கிறது தான் நம்ம. அப்புறமா நான் போட போகிற பண்டல் ஹேக்கர் பண்டல். எல்லோரும் பார்த்தாங்கன்னா பாய் ஹேக்கர்னு வாங்க, ஏன்னா ஹேக்கர்ஸ்லாம் இந்த மாதிரி பண்டல்ஸில் வச்சு ஆடுவாங்கன்னு சொல்லிட்டு இவங்க எல்லோரும் ஹேக்கர்ன்றாங்க. அதனால் இப்படி இதை சொல்லிகிட்டு இருக்காங்க. ஓகே, அப்புறமா நம்ம வேறு என்ன பார்க்கலான்னா, நம்ம ஸ்ட்ரைட்டாக எமௌண்ட்டுக்கு போயிடுவோம். ஓகே, எமௌண்ட்டுக்கு போனால் என்கிட்ட எமௌண்ட் ஜாஸ்தி இருக்கும். என்னடா சொல்கிற, உன்கிட்ட எமௌண்ட் ஜாஸ்தியா? நான் பாதி டாப்அப் பண்ணி வாங்கினது ஜாஸ்தினா எமௌண்ட்டு தான். ஏன்னா அதில் எமௌண்ட்னாலே ஒரு க்ரேஸுங்க. அதில் என்கிட்ட 17 எமௌண்ட் இருக்குது. அதில் ஒன்று ஒன்றா காமிக்கிறேன். ஃபஸ்ட்டு இந்த எமௌண்ட், இது வந்து பார்த்தீங்கன்னா டைமண்டில் வாங்கினது. அப்புறமா இந்த எமௌண்ட்டு ஏதோ சேலஞ்சான், இது அச்சீவ்மெண்ட்டில் வந்ததுங்க. அச்சீவ்மெண்ட் இல்லைங்க, இது அச்சீவ்மெண்ட்டில் வரல. இது எதில் எதுலையோ வந்துச்சு. இதோ டைமண்ட் கொடுத்து தான் வாங்கினேன். இந்த எமௌண்ட்டை டைமண்ட் கொடுத்து யாருன்னா வாங்குவாங்களான்னு கேட்டிங்கன்னா இல்லை, சும்மா வாங்கி வச்சுட்டேன். அப்புறமா இது ஃபேன்சி ஹேண்ட்ஸ், இதுவும் அது பார்த்தா டைமண்ட் கொடுத்தா வாங்கினேன். இது அது பார்த்தா 199 நாங்கள். அப்புறமா ஒரு ஆஃபரில் 99 டைமண்ட்ஸ்க்கு மட்டும்தான் இந்த அமௌண்ட் கொடுத்துருந்தாங்க. சரி அமௌண்ட் ஒரு மாதிரி நல்லா இருக்கேன்னு சொல்லி தான் வாங்கிக்கிறேன். அடுத்து இது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ
8th anniversary வந்துச்சுல, அதில் கொடுத்த ஃப்ரீ அமௌண்ட்டு. நல்லா இருக்குல்ல? எப்படி சொல்லுங்க இருக்குது, கமான் பேபி லெட்ஸ் கோ அந்த புல்லட்டே, அந்த வேலை படிக்கலாம் டூயட்டே அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. அடுத்தது ஸ்ட்ராமி அசிஸ்டண்ட். இது இப்போ இந்த பேர் எப்பயும் கேட்டிருப்பீங்களா? அதான் நான் சொன்னேன், லாஸ்ட் இயர் 2 தடவை ஹீரோய்க்கு கிடச்சா நம்மளுக்கு இந்த அமௌண்ட் ஃப்ரீ. சரி, அப்போது வாங்கின அமௌண்ட் இது. அடுத்து இந்த அமௌண்ட் வந்து பார்த்தோன்னா எப்போ கிடச்சிச்சுன்னா, ஏதோ ஒரு ஆனிவர்சரியாக ஏதோ ஒரு டைமில் எனக்கு இந்த அமௌண்ட் ஃப்ரீயாக கொடுத்தாங்க. நம்மளுக்கு அமௌண்ட்னால ரொம்ப பிடிக்கும்ல, அதனால இந்த அமௌண்ட் நல்லா இருக்கிறதுனால வாங்கிட்டேன். ஃப்ரீயாக கொடுத்தாங்க தானே தான் வாங்கினேன். ஆனால் இதெல்லாம் டைமண்ட்ஸ் கேட்டேன்னா சுத்தமாக அழிந்துக்க மாட்டேன் நான். ஏன்னா இந்த அமௌண்ட்டுக்கெலாம் டைமண்ட் கொடுத்து வாங்கினோன்னா வேஸ்ட்டு தான். அடுத்து இது வந்து பார்த்தீங்கன்னா எப்படி கிடச்சிச்சின்னா, லக்கி ராயல் இருக்குது பார்த்தீங்களா, இந்த கோல்டு ராயல், அதில் ஒரு பண்டல் இருந்துச்சு. அந்த பண்டல் நல்லா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அந்த பண்டல் எடுக்க போகும்போது எனக்கு இது கொடுத்தாங்க. ஆனால் நல்லா இருக்குது, இதுவும் சொல்கிற அளவுக்குலாம் இல்லை, பரவாயில்ல நல்லாயிருக்கு. அப்புறமா இது ஆரா ஃபார்மிங் எல்லாருக்குமே தெரியும், ஃப்ரீயாக கொடுத்தா நம்ம எதுவுமே வாங்காமல் இருக்க மாட்டோம்ல, வாங்கிட்டோம். அடுத்து இது வந்து பார்த்தீங்கன்னா ஷிவரிங்கு, அதான் இந்த ஒரு டெடி பேர் பண்டல் இருந்துச்சு தெரியுங்களா, அது தான் இது. அந்த அமௌண்ட் தான் ஃப்ரீயாக கொடுத்தது. அப்புறமா இந்த அமௌண்ட்டில் யாரெல்லாம் மறந்துட்டிங்களா? செம்ம அமௌண்ட் இது. அப்போல்லாம் இந்த அமௌண்ட் வச்சு தான் காட்டிகிட்டு இருந்தேன். அப்புறமா இப்போ நான் பார்க்க போகிறது இந்த அமௌண்ட்டு பேர்னா ஷஃபிலிங். இது வந்து டைமண்ட் கொடுத்து தான் வாங்கினேன். ஏன்னா இந்த அமௌண்ட்டில் யூடியூபர்ஸ் தான் ஜாஸ்தி வச்சுட்டு இருப்பாங்களே, அப்போது வாங்கினேன். நல்லா இருக்கு ஆனால் அமௌண்ட்டு அப்படின்ற மாதிரி. அடுத்து என்கிட்ட இந்த ஷிம்மி, எனக்கு இது ரொம்ப பிடிக்கும். இந்த யார் ஆர்ஜே ராக் இருக்கார் தெரியுமா, அவர் இந்த அமௌண்ட் போடுவார். அப்போ தான் பார்த்தோன்னே எனக்கு இது வாங்கணும்னு ரொம்ப க்ரேஸ் ஆகிடுச்சு. சரி, வாங்கிட்டேன். அடுத்து இந்த ஸ்வாகி டான்ஸ் இது எப்படி வந்துச்சுன்னா, ஒருத்தங்க கிஃப்ட் பண்ணாங்க எனக்கு, இதான் ப்ரோ எடுத்துக்கோன்னு. சரி, நம்மளுக்கும் வந்துச்சு. சரி, போனால் போது, வந்தோடனே வாங்கிக்குவோம், எதுவுமே வேண்டாம்னு சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டு வாங்கிட்டேன். நல்லாயிருக்கு. அடுத்து இது ஸ்பின் மாஸ்டர். இது வந்து பார்த்தீங்கன்னா எப்போ வாங்கினா, மிஸ்ட்ரி பாக்ஸ் இருந்துச்சு தெரியுங்களா, மிஸ்ட்ரி ஷாப்பு மின்னாட்டோ பண்டல் வரும்போது அப்போது வாங்கினதுங்க. இது இன்ன வரைக்கும் நல்லாயிருக்கு இது. ஆனால் அவ்வளோ ஒர்த்தெல்லாம் ஃபீல் ஆகல, ஆனால் நல்லாயிருக்கு. அப்புறமா இந்த அமௌண்ட் எப்படி வந்துச்சுன்னா, என்னது இப்போ போயா பாஸ் இருந்துச்சு தெரியுங்களா, நான் சொல்ல தெரியுமா, ஒரு போயா பாஸில் அந்த பண்டல்லாம் வாங்கினேன்னு, அதில் வந்த அமௌண்ட் தான் இது. ஆனால் இந்த அமௌண்ட்டும் நல்லா இருக்குங்க, சொல்கிற அளவுக்குலாம் இல்லைனா கூட நல்லாயிருக்கு. அப்புறம் எனக்கு இதுலேயே பிடிச்சது அமௌண்ட்னா இந்த அமௌண்ட் தான். இந்த அமௌண்ட்டை நான் மிஸ்ட்ரி ஷாப்பில் தான் வாங்கினேன். எப்படின்னா, மிஸ்ட்ரி ஷாப் வச்சா அவங்க என்ன சொன்னாங்க, நீங்கள் ஒரு 500 200 டைமண்ட்ஸ்க்கு என்ன வாங்கினா தான் உங்களுக்கு அந்த மெயின் பண்டல், இந்த மெயின் இதுதான் கண்டிப்பாக. சரி, அப்போது வாங்கினது இன்னும் நல்லா இருக்குதுன்னு சொல்லிட்டு வச்சிட்ருக்கேன். நல்லாயிருக்கு. ஃப்ளையிங் ரசிங் அண்ட் ஜிட்ஸுவை ரசிங் டிஸுங்கிறாங்க. ஓகே, இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு போஸ்டர்லாம் அவ்வளோ இல்லை கலெக்ஷன்ஸ் போயிடலாம். கலெக்ஷன்ஸும் இல்லைங்க, இதில் இருக்கிறது எல்லாமே ஓசி. ஒன்று கூட நான் இதில் ₹1 செலவு பண்ணதில்லை இது வரைக்கும். எல்லாமே ஓசிலேயே வாழ்ந்துருவேன்னு சொன்னாங்க பார்த்தீங்களா, அதுதான். இதில் இருக்கிறது எல்லாமே ₹1 கூட தரல, இதுக்கு ₹1 தரல, எல்லாமே ஓசியில் வாங்கினது தான். இது ஞாபகம் இருக்கா, பேராஷூட் ஸ்ட்ராமி அசிஸ்ட், அது தான் 4 தடவை ஹீரோயை கிடச்சா நம்மளுக்கு இந்த பேராஷூட் தான். சரி, பேராஷூட் நல்லா லெஜெண்ட்ரியாக இருக்கேன்னு சொல்லிட்டு தான் வாங்குது. சூப்பராக இருக்குல்ல? இதெல்லாம் எல்லாமே ஓசி. சொல்கிறேன், கண்ணா மட்டும் சொல்கிறேன், இதில் ஓசி. ₹1 கூட செலவு பண்ணல இதுக்கெல்லாம், தெரியுதா? வெஹிக்கல் இதெல்லாம் சும்மா கிடச்சிது, இதெல்லாம் ஃப்ரீங்க. இது கில்டில் வந்தது. இதில் இருக்கிறது எல்லாமே ஃப்ரீ, ஒன்று கூட நான் காசு கொடுத்து வாங்கல. அப்புறமா இது 8th anniversary. இது என்ன சொல்லுவாங்க, இது பேர் என்ன வைக்கலாம், என்ன சொல்லுவாங்க, ஏதோ எம்ப்ளாய்மெண்ட் நம்ம வச்சுக்குவோம். ஆமாம், ப்ரொஃபைல் என்கிட்ட 121 இருக்குது. இவ்வளோ ப்ரொஃபைல்லாம் வாங்கி வச்சிட்ருக்கேன் சும்மா. அப்புறமா இதில் நிறைய இருக்குது. இருங்க, நானே ப்ரொஃபைல் மாற்றி எவ்வளோ நாள் ஆகும் தெரியுங்களா? எனக்கு இந்த மூத்திரம் வாங்கி கொடுத்துருவேன். ஓகே, இப்போ வந்து பார்த்தோன்னா இதில் இருக்கிறது எல்லாமே ஓசி, ஒன்று கூட ₹1 கொடுத்து வாங்கலைன்னா பார்த்துக்கோங்க. அடுத்து இது போஸ்டர்ஸு, இது 8th anniversary கொடுத்தது. இது நாருட்டோ இதில் கொடுத்தது. இன்னும் வச்சுன்னுக்கிறேன்.
அப்புறமா இதெல்லாம் அவ்வளோ ஒன்றும் இல்லை. இதை விட்டா நம்ம வேறு என்ன இருக்குது, போய் கேரக்டர் பார்த்துருவோமா? ஓகே, இப்போ கேரக்டர் போகணுன்னா கேரக்டர் ரொம்ப கம்மி. இதோ பாருங்க எவ்வளோ கேரக்டர் இருக்கும். மிஞ்சி போனால் 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20 21 22 23 24 25 26 27 28 29 30 31 32 33 34 35 36 37 37 தான் இருக்குது. இதை விட்டா எனக்கு வேறு எதுவும் இல்லை. 37 தான் இருக்குது. ஓகே, இப்போ இதை விட்டா நம்மளுக்கு வேறு எதுவும் இல்லை. ஓகே, அப்புறமா இப்போ வேறு என்ன, எல்லோரும் ஐடி கலெக்ஷன் நீங்கள் கடைசியாக போட்டுட்டேன். இதுதான் என்னோடய ஐடி கலெக்ஷன். சரி, போப்போம் இல்லாமல் லக்கி ராயலில் போவோம். என்ன இருக்கா இதெல்லாம் நம்மளாம் இப்போல்லாம் டாப்அப் பண்ணுறது மக்களே. இப்போல்லாம் யார் உட்காந்து டாப்அப் பண்ணுறான்? இதோ நான் சொன்னேன் சரிங்களா, லக்கி ராயில் வந்த கன் ஸ்கின் இதெல்லாம் எல்லாமே வாங்கினது. அந்த பேன் கூட லக்கி ராயல் தான் வந்து. சரி, ஓகே மக்களே, எல்லோரும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஐடி கலெக்ஷன் சொல்லியிருந்தீங்க. அப்புறம் கடைசியாக நானும் ஐடி கலெக்ஷன் போட்டேன். சரி, ஓகே மக்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் நான் நம்புகிறேன். வீடியோ விட்டு போகிறதுக்கு முன்னாடி லைக் ஷேர் சப்ஸ்கிரைப்லாம் பண்ணிவிட்டு போங்க. ஓகே, பாய் ஃப்ரம் MG. பாய் 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 பாய்.